ஹாய் ஹலோ வெல்கம் டு சந்திர சில்வர் ஸ்க்ரீன். ஸோ இன்றைக்கி நம்ம சந்திர சில்வர் ஸ்க்ரீனில் எந்த ஒரு கவரை பார்க்க போகிறோன்னா, இந்த டைம் நாகர்கோவிலிருந்து நாகர்கோவிலில் இப்போ புதுசாக ரெனோவேட் ஆகி ஓப்பன் ஆகிருக்க ஸ்ரீ கிருஷ்ணா மல்டிப்ளெக்ஸ், புது அவதாரமாக 2.0 அவதாரம் எடுத்திருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணா மல்டிப்ளெக்ஸோட டீட்டெயில் கவரப் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட இதுதான் நம்ம தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு கவரப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக அந்த வீடியோவை நான் கவர் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த ஃப்ரண்ட் ஸ்பேஸ் கார்த்திகை மல்டிப்ளெக்ஸோடது. இதுக்கு முன்னாடி அது சிங்கிள் ஸ்க்ரீனாக இருந்து அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்க்ரீன் மட்டும் புதுசாக ஓப்பன் பண்ணி அடுத்து இப்போ 2 ஸ்க்ரீனாக மறுபடியும் மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்க்ரீனை ரெனோவேட் பண்ணி புதுசாக. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் பார்க்குறீங்க, இந்த பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாமே 2 ஸ்க்ரீனுக்குரிய பார்க்கிங் ஸ்பேஸ் ரொம்ப தாராளமாகவே இருக்குது. இவங்க பைக் பார்க்கிங்க்கு 20 ரூபாயும் 4 வீலருக்கு 30 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்குறீங்க பாக்ஸ் ஆஃபீஸ். ஸோ இங்கேயே நீங்கள் டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் கவுண்டர்லேயும். ஆன்லைனில் நீங்கள் டிக்கெட் கவுண்டருக்கு டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் புக் பண்ணிக்கலாம். டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா புக் பண்ண டிக்கெட்ஸை ஸ்கேன் பண்ணி டிக்கெட்டாக மாற்றிட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும். தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கேஃபிடேரியா இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டட் ப்ரைஸ் தான். ஸ்டில் நீங்கள் மல்டிப்ளெக்ஸாக சேஞ்ச் ஆகிடுச்சு, அதெல்லாம் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆனாலுமே ஸ்டில் இட்ஸ் அ பட்ஜெட்டட் ப்ரைஸ் அஸ் ஆஃப் நவ். ஃப்யூச்சரில் இது மேபி சேஞ்ச் ஆகலாம். அண்ட் இப்போ ரெஸ்ட் ரூம் பற்றி பார்த்துடலாம். ஸோ ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இப்போ அருமையாக மாற்றிருக்காங்க. நீட் ஹைஜீன் எப்போவுமே நம்ம சொல்கிறது தான். ஸோ அந்த அளவுக்கு நீட் அண்ட் ஹைஜீனாக ஷோவுக்கு க்ளீன் பண்ணிடுறாங்க. என்ன நம்ம எல்லாத்துலேயும் சொல்கிறதுனா ஆட்டோ ஃப்ளஷ் வச்சுருந்துருக்கலாம் அப்படின்றது தான். இங்கே அந்த ஆட்டோ ஃப்ளஷ் கொஞ்சம் மிஸ்ஸிங். பட் ஸ்டில் நீட் அண்ட் ஹைஜீனாக இவங்க ரெஸ்ட் ரூமை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம ஸ்க்ரீன் 1குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஸ்க்ரீன் 1 ஒரு ப்ளூ தீம் பேஸ்டு தீமில் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற அந்த ப்ளூ பேஸ்ட் தீம் அப்படிங்கிறத தாண்டி இங்கே ஒரு யூனிக்கான ஒரு அட்டம் பண்ணியிருக்காங்க ஆர்கிடெக்டில். ஸோ நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஆர்கிடெக்ட் அந்த டிசைனிங், இன்டீரியர் டிசைன் இதெல்லாம் எந்த அளவுக்கு ரொம்ப ரசித்து சொல்வேன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேலக்ஸி செட்டப்பில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மேலே இப்போ அந்த வீடியோவில் வரும்போது பாருங்கள். ஸோ ஒரு கேலக்ஸி செட்டப்லேயே அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க. இவங்க உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ஒரு மூட் அவுட் ஆகியோ அல்லது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி வந்தீங்கன்னா, ஏன்னா சினிமாவுக்கு வர்றதே நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு தான், ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட். ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு ஒரு ப்ளசன்ட் ஃபீல், ஒரு எலிகேட்டான ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்க்ரீனில் அவங்க அவ்வளோ அருமையாக இந்த டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்டிங் கெப்பாசிட்டி எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுபோல் சீட்டோட குஷன் பார்த்தீங்கன்னா இந்த சீட் ரொம்ப அருமையாகவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா லான்ச்சர் சோஃபா சீட்ஸும் கொடுத்துருக்காங்க, லக்ஸூரியஸ் சீட்ஸு. அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப உட்காந்து படம் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருக்குது. அண்ட் ஃபுட் ஸ்பேஸ் சொல்லவே வேணாம், எனஃப் ஃபுட் ஸ்பேஸ். நீங்கள் தாராளமாக நல்லா கால் நீட்டி உட்காந்து வசதியாக படம் பார்க்குற அளவுக்கு தான் இங்கே லெக் ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் இங்கே இருக்கிற ப்ரொஜெக்ஷன் பற்றி பார்த்துடலாம். இப்போது இவங்க இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பார்கோட் லேசர் 4K ப்ரொஜெக்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க வித் டால்பி அட்மாஸ் சவுண்ட். டால்பி அட்மாஸ் சவுண்டுக்கு இவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா JPLோட ஸ்பீக்கர்ஸ் தான். அவ்வளோ அருமையாக இருக்குங்க அட்மாஸ் எஃபெக்ட். அண்ட் ப்ரொஜெக்ஷனுமே சரி, டாப் நாச் குவாலிட்டி. ஸோ நான் இந்த ஸ்க்ரீனோட அட்மாஸ் டெமோ வீடியோ லாஸ்ட்லேயும் இந்த ஸ்க்ரீன் 2 கவரப்புக்கு முன்னாடி ஸ்க்ரீன் 1ஓட டெமோ இமேஜஸும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த லான்ச்சர் சோஃபா சீட்ஸ் எவ்வளோ லக்ஸூரியஸாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ டால்பி அட்மாஸ் அந்த ஸ்பீக்கர்ஸோட டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். JBL ஸ்பீக்கர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி அதுக்கு இவங்க 24 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸும் 20 அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. அது போக பார்த்திங்கன்னா சின்னதாக பாக்ஸ் மாதிரி ஒரு ஸ்பேஸில் 2 சைட்லையுமே 2 JBL ஸ்பீக்கர், மொத்தம் அங்கே ஒரு 4 யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 ஊஃபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்மாஸ் அந்த எஃபெக்ட் நமக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சீட்டிங் கெப்பாசிட்டி பற்றி பார்த்துடலாம். இவங்க டிக்கெட்ஸை இங்கே 2 விதமாக பிரிக்கிறாங்க, சூப்பர் அண்ட் லக்ஸுரி. சூப்பருக்கு 150 ருபீஸும் லக்ஸுரிக்கு 190யும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த சூப்பர்ன்ற ரோல் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் 362 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த லக்ஸுரின்ற ரோலை பார்த்திங்கன்னா 111 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். ஸோ எனக்கு இங்கே கொஞ்சம் அன்கன்வீனியண்ட்டாகவோ தெரிஞ்சது என்னென்னா, என் ரோல் உட்காந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் இருந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த தலை மறைக்கிற மாதிரி இருக்குது, அந்த ஒரு பர்டிகுலர் ரோ மட்டும். மிச்சபடி
எல்லா ரூமே ரொம்ப பெர்ஃபெக்டாகவே இருந்தது வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். முக்கியமாக லக்ஸுரியிலேருந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த லான்ச் சோஃபா சீட்டில் அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த ஸ்க்ரீன் ப்ரொஜெக்ஷன் நீங்கள் பார்க்குறதுக்கே. ஸோ இதுதான் வந்து 2 விதமான டிக்கெட் ப்ரைஸிங் இங்கே, சூப்பர் அண்ட் லக்ஸுரி. ஸோ இங்கே வந்து மொத்தமாக ஒரே நேரத்தில் 473 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம் அட் அ டைமில். ஸோ வாங்க இப்போ வந்து செக்ஷனோட இமேஜஸ் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த பார்கோ 4K இமேஜஸோட ப்ரொஜெக்ஷன் இமேஜோட இது. இங்கேயும் வந்து நான் மெயினாக எனக்கு என்ன பட்டதுன்னா, அந்த ஸ்க்ரீனோட 2 எண்ட்லேயும் அந்த எக்ஸிட் அண்ட் நோ ஸ்மோக்கிங் அந்த லைட் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீனில் படுறது அப்பப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தெரியுது. அது என்னன்றது முடிஞ்சால் அவங்க கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதில் பார்க்கும்போதே தெரியும் அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன் வந்து 2 சைட்லையுமே எட்ஜஸில் ஸ்க்ரீனில் இருக்குது. மிச்சப்படி அதர் தென் தட் த பெஸ்ட் ப்ரொஜெக்ஷன் பார்கோ 4K ப்ரொஜெக்ஷன் இங்கே இருக்குது. நான் இந்த ஸ்க்ரீனோட டெமோ வீடியோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன், டால்பி அட்மாஸ் டெமோ. இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்க்ரீன் 2 பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன் 2 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடியில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரை தாண்டி போகிற மாதிரி இருக்கும். அங்கேயுமே இவங்க தனியாக வந்து ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் ரெஸ்ட் ரூம் 2மே கொடுத்துருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்க்ரீன் தான் வந்து ஸ்க்ரீன் 2. ஸோ இது ஒரு மீடியமான ஸ்க்ரீன் தான், சின்ன ஸ்க்ரீன்லாம் சொல்ல முடியாது, கண்டிப்பாக ஒரு மீடியமான ஸ்க்ரீன்னே சொல்லலாம். ஸ்க்ரீன் 1 எப்படி வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் சைஸோடு இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த ஸ்க்ரீனுமே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஏற்ற மாதிரி இங்கேயுமே வந்து ஸ்க்ரீனோட சைஸுமே வந்து கரெக்டாகவே ஆப்டாக இருந்ததுன்னே சொல்லலாம். இங்கே இவங்க யூஸ் பண்ணுறது வந்து கிறிஸ்டி 2K ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட் வந்து டால்பி 7.1. அந்த டால்பி 7.1 சவுண்டுக்கு அவங்க யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா JBL ஸ்பீக்கர்ஸ் தான். டோட்டலாக இவங்க வந்து டால்பி 7.1க்கு 16 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்ஸுரி சோஃபா சீட் லாஸ்ட் ஒரு 2 ரோ வந்து கொஞ்சம் லக்ஸுரிஸாக பிரித்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா 2Kக்கு என்ன ஒரு நீட்டான ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியோடு இருக்குது. இங்கே வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்மேன் 2D தான் பார்த்துருந்தோம். அது வந்து அந்த 2D ப்ரொஜெக்ஷனில் சூப்பர்மேன் அந்த என்ன குவாலிட்டி இருக்கணுமோ அந்த குவாலிட்டி பக்காவாக இருந்தது. அதுவும் சவுண்ட் டாப் நாச்சுங்க. 7.1 நான் திரும்பி தமிழ் டப்பில் வந்து அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறேன் சூப்பர்மேன் நம்ம எப்பிக்கில் பார்த்ததுக்கப்புறம். பட் ஸ்டில் தமிழ் டப்பில் சவுண்ட் அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இங்கே அவங்க வந்து அவுட்புட்டாக கொடுத்த சவுண்ட் அவுட்புட்டுமே JBLல அவ்வளோ பிக்சர் பெர்ஃபெக்டான ஒரு கிளாரிட்டி அண்ட் அவ்வளோ டைனமிக் பேஸான ஒரு சவுண்ட் அவுட்புட் கிடச்சதுன்னே சொல்லலாம். இப்போ இங்கே இருக்கிற சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சூப்பர் அண்ட் லக்ஸுரின்னு 2 விதமாக தான் சீட்ஸை பிரிக்கிறாங்க. சூப்பருக்கு 150யும் ரெகுலர் சூப்பர் அண்டு லக்ஸுரி ரெகுலர் வந்து 150, சூப்பர் வந்து 150 அண்ட் லக்ஸுரி லாஸ்ட் 2 ரோ வந்து 190. இந்த சூப்பர் 150 டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் 227 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். அண்ட் தென் லக்ஸுரி அப்படின்னு நம்ம சொன்ன அந்த ரோடை வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் 25 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரே நேரத்தில் 252 பேர் அக்காமடேட் பண்ணுற அளவுக்கு வசதி இருக்குது ஒரு ஷோ ரன் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்க்ரீன் வந்து ஒரு சிம்பிள் எலிகண்ட் ப்ளூ வித் கிரே அண்ட் அந்த மாதிரி ஒரு தீமில் தான் கொடுத்துருக்காங்க. பிளாக் சீட்ஸோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இது எல்லாமே இங்கே நீங்கள் எங்கே உட்காந்து பார்த்தாலும் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸும் பக்காவாக இருக்குது. அந்த 2K ப்ரொஜெக்ஷனுக்கு ஏற்ற 7.1 சவுண்ட் எஃபெக்டோட ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஸ்க்ரீன்னே சொல்லலாம் இந்த ஸ்க்ரீன் 2 வந்துட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் 2ஓட சாம்பிள் இமேஜஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் 2K ப்ரொஜெக்ஷனோட சாம்பிள் இமேஜ். நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குதுன்னு. இங்கே இவங்க யூஸ் பண்ணுறது கிறிஸ்டி 2K ப்ரொஜெக்ஷன். இந்த சாம்பிள் இமேஜஸை பார்த்ததுக்கப்புறம் ஸ்க்ரீன் 1ஓட டால்பி அட்மாஸ் டெமோ வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
தூரம் பார்த்து இந்த ஸ்ரீ கார்த்திகை மல்டிப்ளெக்ஸ் வந்து அவங்க ரெனோவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நல்லாவே தெரிஞ்சது. இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் எல்லாமே அவங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒர்க் போயிட்டுருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் ஒரு இப்போ லீடிங் மல்டிப்ளெக்ஸுக்கு ஈக்குவலாக இவங்களுமே வந்துடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் நிறையா பேருக்கு பரிச்சயப்படாத ஒரு புது சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸோடு நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வரப்போகுது. ஸோ இது உங்களுக்காக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்து இந்த மாதிரி கவரப்லாம் கொடுக்குறோம். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே இருந்துமே நம்ம கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்துரு சில்வர் ஸ்க்ரீன். தேங்க்யூ.